இப்பொழுது இருக்கின்ற அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடுகளிலே மிகவும் அதிருப்தி அடைந்தவர்களாக இந்த மேதின கொண்டாட்டங்களிலே நாங்கள் சில அறைகூவல்களை இந்த அரசாங்கத்துக்கு வைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. போதைப் பொருட்கள் என்ற ஒரு உச்சக்கட்ட ஒரு ஆக்கிரமிப்பில் இருந்த ஒரு கிராமம் எங்களுக்கு ஒரு அரசியல் அதிகாரம் ஒன்றை மக்கள் மூலம் எதிர்பார்க்கின்றோம். பிரித்தாளும் தந்திரங்களை கைவிட்டு சகலருக்கும் சகல வகுதி தொகுதியினருக்கும் அவர்களுடைய நிலைக்கேற்றவாறான சம்பள உயர்வுகள் அடங்கலான சகல உரிமங்களையும் தொழிற்சார் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கு இந்த அரசாங்கம் தவறுமாக இருந்தால் தயங்கமாக இருந்தால் அதற்கு எதிராக பலமாக வடக்கிலிருந்து ஒரு பலமான ஒரு தொழிற்சங்க கட்டமைப்பாக நாங்கள் செயற்பட வேண்டிய தேவையும் இந்த மே தினத்தை முன்னிட்டு நாங்கள் அவர்களுக்கு ஒரு அறைகூவலாக விடுத்துக் கொள்கின்றோம். தொழிற்சங்கங்களால் வடிவமைக்கப்பட்ட ஒரு அரசாங்கமாகவே இன்றைய அரசாங்கம் இருக்கின்றது. அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் எங்களுடைய வடமாகாண தொழிற்சங்கங்களின் சம்மேளனத்தின் சார்பாக நேர வணக்கங்கள். வடமாகாணத்தில் இருக்கக்கூடிய அதிலும் குறிப்பாக அரசு துறை சார்ந்த தொழிலாளர்களுடைய வகுதியினரை உள்ளடக்கிய 12 தொழிற்சங்கங்களை உள்ளடக்கிய ஒரு சம்மேளனமாக வடமாகாண தொழிற்சங்கங்களுடைய சம்மேளனம் செயற்பட்டு வருகிறது. இந்த தொழிற்சங்கமானது கடந்த 4 வருடங்களாக இயங்கு நிலையில் இருப்பதோடு இந்த 4 வருட காலப்பிறப்பில் 2 மேதின கொண்டாட்டங்களை முன்னெடுத்திருக்கின்ற அதே சமயம் எங்களுடைய தொழிலாளருடைய பலதரப்பட்ட நெருக்கடிகள் தொழில்சார் பிரச்சனைகளுக்கு நியாயபூர்வமான கோரிக்கைகளுக்கு நாங்கள் ஆணித்தரமாக போராடி பல்வேறு விடயங்களுக்கு வெற்றிகரமாக தீர்வுகளையும் பெற்று வருகின்றோம். இவ்வகையில் இந்த ஆண்டும் எங்களுடைய மேதின கொண்டாட்டத்தை அதிலும் குறிப்பாக யுத்தம் நிறைவடைந்ததன் பிற்பாடு எங்களுடைய தமிழ் தேச பிறப்பிலே ஒரு மேதின கொண்டாட்டத்தை எழுச்சிபூர்வமாக ஒற்றுமைப்பட்டு மேற்கொள்வதற்கு பூர்வாங்கமாக பல முயற்சிகளை பல தரப்பினர்கள் எடுத்திருந்தனர். துரதிர்ஷ்டவசமாக இந்த வருடமும் எங்களுடைய தமிழ் தேச பிறப்பிலே ஒரு உணர்ச்சிமிக்க மேதின அறைகூவலை விடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பான சூழல் அமையாது போனமை துரதிர்ஷ்டவசமானது. இருந்தும் எதிர்காலத்தில் அவ்வாறான முயற்சிகள் கைகூட வேண்டும். அதற்கு தமிழ் தேசிய பிறப்பில் இருக்கக்கூடிய சகல வகையான இயங்குநிலை செயற்பாட்டாளர்களும் அந்த ஒற்றுமை நோக்கிய பயணத்திற்கு உந்துதலாகவும் பக்கபலமாகவும் இருக்க வேண்டும். இந்த விடயத்திலே ஊடக நண்பர்களாகிய நீங்களும் இந்த ஒற்றுமை நோக்கிய பயணத்துக்கு நீங்கள் காட்டி வருகின்ற ஆதரவை மிக பலமாக அது நோக்கிய வடிவமைப்புகளை நீங்கள் எங்களுக்கு பக்கபலமாக நின்று உதவ வேண்டும் என்றும் இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கின்றோம். அந்த வகையில் எங்களுடைய இந்த மேதின கொண்டாட்டமானது இம்முறை நல்லூர் ஆலயம் ஒன்றிலிருந்து 9 மணியளவில் ஒரு பேரணியாக ஆரம்பித்து நாங்கள் ஆரிகுளம் சந்தி மற்றும் ஆஸ்பத்திரி சந்தியை அடைந்து அந்த வீதி வழியாக கச்சேரி நோக்கி சென்று கச்சேரிக்கு அருகாமையில் இருக்கின்ற YMC மண்டபத்தில் எங்களுடைய தொழிற்சங்கங்கள் சார்பான இந்த மேதின கொண்டாட்டத்தை வடமாகாண தொழிற்சங்கங்களின் சம்மேளனம் என்ற பேர் அடிப்படையில் அல்லது அந்த தொழிற்சங்க கட்டமைப்பாக நாங்கள் ஒற்றுமையாக இந்த மேதினத்தை முன்னெடுக்க இருக்கின்றோம். ஆக இந்த மேதின கொண்டாட்டங்களில் சகல தரப்பினர்களையும் மற்ற வெகுஜன அமைப்புகளையும் எங்களுக்கு ஆதரவு தருமாறும் அந்த மேதின கொண்டாட்டங்களிலே கலந்து கொள்வதற்கு நாங்கள் அன்பாக நாங்கள் கேட்டு நிற்கின்றோம். குறிப்பாக இப்பொழுது இருக்கின்ற அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடுகளிலே மிகவும் அதிருப்தி அடைந்தவர்களாக இந்த மேதின கொண்டாட்டங்களிலே நாங்கள் சில அறைகூவல்களை இந்த அரசாங்கத்துக்கு வைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. காரணம், தொழிற்சங்கங்களால் வடிவமைக்கப்பட்ட ஒரு அரசாங்கமாகவே இன்றைய அரசாங்கம் இருக்கின்றது. இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினுடைய காலத்திலே பிரித்தாளும் தந்திரங்களை கைவிட்டு சகலருக்கும் சகல வகுதி தொகுதியினருக்கும் அவர்களுடைய நிலைக்கேற்றவாறான சம்பள உயர்வுகள் அடங்கலான சகல உரிமங்களையும் தொழிற்சார் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கு இந்த அரசாங்கம் தவறுமாக இருந்தால் தயங்கமாக இருந்தால் அதற்கு எதிராக பலமாக வடக்கிலிருந்து ஒரு பலமான ஒரு தொழிற்சங்க கட்டமைப்பாக நாங்கள் செயற்பட வேண்டிய தேவையும் இந்த மே தினத்தை முன்னிட்டு நாங்கள் அவர்களுக்கு ஒரு அறைகூவலாக விடுத்துக் கொள்கின்றோம். காரணம், நாங்கள் மீண்டும் வலியுறுத்துவது, கடந்த காலங்களில் இருந்த அரசாங்கங்கள் வாக்குறுதிகளை வழங்குவதும் அவ்வப்போது தங்களுடைய தேவைக்கும் தங்களுடைய நெருக்கடிகளுக்கு தீர்வை பெறக்கூடிய தொழிற்சங்கங்களை திருப்திப்படுத்துகின்ற வேலைகளில் தான் கடந்த கால அரசாங்கங்கள் ஈடுபட்டிருந்தது. இந்த முறை நாங்கள் மே தினத்தை கொண்டாடுகின்ற பொழுது ஆட்சியில் இருக்கின்ற அரசாங்கம் ஒரு நம்பிக்கைக்குரிய அரசாங்கமாக பலரால் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் பல மாதங்கள் கடந்தும் ஏமாற்றப்பட்ட ஒரு கூட்டமாகவே தொழிற்சங்கத்தினராகிய நாங்களும் பல்வேறு தொழில்நிலை வகுப்பினரும் நாங்கள் இருக்கின்றோம். காரணம், மீண்டும் மீண்டும் வலியுறுத்துவது, இவர்கள் பெருமளவுக்கு ஆட்சிக்கு வருவதற்காக தொழிற்சங்கங்களுடைய பங்களிப்போடும் தொழிற்சங்கங்கள் மக்கள் மத்தியில் முன்னெடுத்த கருத்திலை உருவாக்கத்தாலும் தான் அவர்கள் ஆட்சியை பற்றி கொண்டார்கள். அவ்வாறு பற்றி கொண்டவர்கள் கண்டிப்பாக எங்களுடைய வீணவாக்களை
விசேடமாக வடக்கில் இருக்கிற எங்களுடைய தொழிற்சங்களை பொறுத்தவரையில் தமிழ் தேசியத்தின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையுடையவர்களாகவும் இனத்தின் இருப்புக்கான பாதுகாப்புக்கான பக்கங்களை கொண்டவர்களாகவும் நாங்கள் இருக்கின்றோம். அதையும் தாண்டி எங்களுடைய அமைப்பிலே எங்களுடைய சம்மேளனத்தில் அங்கம் வகிக்கின்ற 12 தொழிற்சங்கங்களுடைய பலதரப்பட்ட தேவைகள், பிரச்சனைகள், நெருக்கடிகளை கையாளுகின்ற ஒரு கட்டமைப்பாக நாங்கள் செயற்படுகின்ற இந்த சூழலிலே அரசு எங்களுடைய மேதின அறைகூவல்களுக்கும் சரியான முறையில் செவிசாய்க்க வேண்டும் என்பதனையும் இந்த இடத்தில் நாங்கள் பணிவாக பதிவிட்டுக் கொள்கின்றோம். வடக்கு மாகாண தொழிற்சங்கங்களின் சம்மேளனமானது இந்த மேதின ஏற்பாட்டை செய்திருக்கின்றது. வருகின்ற மே 1ஆம் தேதி சர்வதேச தொழிலாளர் தினத்தில் எமது சங்கமானது இந்த சம்மேளனமானது பல தரப்பட்ட பல தொகுதியினரையும் கொண்ட தொழிலாளர்களை பிரதிபலிக்கின்ற ஒரு சங்கமாக இருந்து வருகின்றது. இதிலே தனியார் துறையில் மிகவும் கஷ்டப்பட்டு மிகுந்த பிரியத்தனத்துடன் திட்டமிடலுடன் அர்ப்பணிப்புடன் வேலையாற்றி இந்த நாட்டுக்கு செல்வச் செழிப்பை தேடித்தந்த அவர்களை நாங்கள் தரமான முகாமைத்துவத்தை செய்ய வேண்டிய தேவையில் இருக்கின்றோம். அந்த நிர்வாகத்தினை சரியாக செயற்படுத்துவதற்கு அரச தொழில்துறையில் அரச நிர்வாக கட்டமைப்பில் சரியான மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் என்பது நமது வேண்டுகோளாக இருக்கின்றது. தனியாருக்கு செயற்படுத்த வேண்டிய வசதிப்பாடுகள், தனியாருக்கு கொடுக்க வேண்டிய சலுகைகள், தனியாரை வளப்படுத்துவதற்குரிய தன்மைகள் என்பவற்றை மேம்படுத்துவது அரசின் நோக்கம் என்பதை அரசுக்கு நாங்கள் எடுத்துரைக்க வேண்டிய நிலையில் எமது தொழிற்சங்கமானது இந்த மே தினத்தை கொண்டாட இருக்கின்றது. தனது நாட்டின் பரப்பளவிலும் பார்க்க அதிகமான பரப்பளவு கூடிய கடல் எல்லையை தன்வசமே கொண்டுள்ள இலங்கையானது கடற்தொழிலில் சரியான நிலைமையை ஈட்ட வேண்டும். விவசாயத்துறையில் தன்னிறைவை கண்டு வரலாற்றில் கால் பதித்த நாடாக இருந்து வந்த இலங்கை அதற்கும் தனது பங்களிப்பை செய்ய வேண்டும். தனியார் துறையில் கஷ்டப்படும் விவசாயிகள், மீன்பிடியாளர்கள், இன்னும் பல்வேறு துறையைச் சேர்ந்தவர்கள் அவர்களுக்கு சர்வதேச ரீதியான வர்த்தகத்திற்கான சான்றிதழ்கள் வழங்கி அவர்களை வெளிநாட்டு ஏற்றுமதிக்கு உள்வாங்குவதற்கு ஏற்ற வகையில் இந்த அரசாங்கம் பல முயற்சிகளை மேற்கொள்ளும் என்று நாம் ஆவலோடு எதிர்பார்த்திருந்தும் இதுவரை எந்த முயற்சிகளும் மேற்கொள்ளாமல் இருக்கின்றது நமக்கு ஏமாற்றத்தை தருகின்றது. அனைத்து தொழிலாளர்களும் வடமாகாணத்தை சேர்ந்தவர்களுக்கு தனிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கின்றது. மத்தியில் உள்ள தொழிலாளர்களுக்கு உரிய பிரச்சனை தான் இங்கு என்று இல்லாமல் வடக்கு மாகாணத்தின் தொழிலாளர்களுக்கு தனிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கின்றது. அதனை நாங்கள் அரசுக்கு உணர்த்த வேண்டிய இந்த சந்தர்ப்பத்திலே தான் நாம் இந்த வடக்கு மாகாண அரச தொழிற்சங்கங்களின் சம்மேளனம் என்ற எமது பெயரில் இந்த நிகழ்வை செயற்படுத்துவதற்கு முன் வந்துள்ளோம். இதற்கு பலர் எம்முடன் உடன்படாத நிலைமை எங்களுடைய தனித்துவத்தை ஏற்றுக்கொள்ளாத தன்மையாகத்தான் நாங்கள் அதனை கூறி வைக்கின்றோம். இதற்காக எமது தனித்துவத்தை நாங்கள் எப்பொழுதும் அரசாங்கத்துக்கு கூற வேண்டியதை கூறுவதற்கும் அரசாங்கத்துடன் கதைக்க வேண்டியதை கதைத்து கொள்வதற்கும் ஏற்றுவாக எங்களுக்கு தாங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு தந்து இந்த மே தினத்தை சிறப்பாக கொண்டாட முன்வருமாறு அனைவரையும் வேண்டி நிற்கின்றோம். எதிர்வருகின்ற மே மாதம் 1ஆம் தேதி நடைபெறுகின்ற இந்த தொழிலாளர்களுக்கு எதிரான அடக்குமுறைகள் மற்றும் எங்களுடைய தொழிலாளர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகளை எங்களுடைய அரசுக்கு தெளிவுபடுத்தும் முகமாக மேற்கொள்ளப்பட இருக்கின்ற இந்த மே தினத்துக்கு ஒழுங்குகளை மேற்கொண்டிருக்கின்ற எங்களுடைய தொழிற்சங்கத்தினுடைய சம்மேளன தலைவர் அவர்களுக்கும் ஏனைய தொழிற்சங்கங்களுடைய பிரதிநிதிகள் அனைவருக்கும் எங்களுடைய தொழிற்சங்கங்கள் சார்பிலே எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். எதிர்வருகின்ற மே மாதம் 1ஆம் தேதி நடைபெறுகின்ற இந்த மே தின அறைகூவலிலே எங்களுடைய அடக்குமுறைகளுக்கு எதிராக எங்களுடைய தொழிலாளர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் அது தனியார் துறையாக இருக்கலாம், அரசு துறையைச் சேர்ந்தவர்களாக இருக்கலாம், அவர்கள் பல்வேறுபட்ட பிரச்சனைகளை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே அவர்களுடைய பிரச்சனைகளை எங்களுடைய இந்த அரசுக்கு தெளிவுபடுத்தும் முகமாக மே தின அறைகூவலை நாங்கள் நல்லூரிலிருந்து ஆரம்பித்து நல்லூர் வீதி ஊடாக பருத்துறை வீதி ஊடாக எங்களுடைய வையம்
YMCA யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகம் அருகில் உள்ள YMCA நிகழ்விலே எங்களுடைய இந்த மேதின நிகழ்வு நிறைவேற இருக்கின்றது. இந்த வகையிலே எங்களுடைய இந்த மேதினத்துக்கு எங்களுடைய தொழிற்சங்கங்கள் சார்பாக நாங்கள் விடுகின்ற அழைப்புக்கு உங்களுடைய உத்தியோகத்தர்களாக தனியார் துறை உத்தியோகத்தராக இருக்கலாம், அரசு துறையை சார்ந்த உத்தியோகத்தராக இருக்கலாம், தங்களுடைய பங்களிப்புகளை வழங்கி நாங்கள் எதிர்கொள்கின்ற இந்த பிரச்சனைகளை நாங்கள் மிகவும் இந்த அரசுக்கு திட்ட தெளிவாக எங்களுடைய பிரச்சனைகளை தெளிவுபடுத்த வேண்டிய கட்டாயத்தின் தேவையிலே உள்ளோம். எங்களுடைய தலைவர் அவர்கள் குறிப்பிட்டது போல ஒரு நீண்ட காலத்துக்கு பிற்பாடு எங்களுடைய தமிழர் தேசியத்திலே இருக்கின்ற இந்த அடக்குமுறைகளுக்கு எதிரான ஒரு மேதின கூட்டத்தை நாங்கள் தெளிவுபடுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. இதுவரை காலமும் இருந்து வந்த அரசுகள் எங்கள் மீதும் எங்களுடைய அடக்குமுறை எங்களுடைய தொழிலாளர்கள் மீதாக இருக்கலாம், எங்களுடைய அரசு உத்தியோகத்தராக இருக்கலாம், குறிப்பிட்ட வாக்குறுதிகளை அவர்கள் வழங்குகின்ற வாக்குறுதிகளை அந்த தேர்தல் காலமாக இருக்கலாம் அல்லது அவர்களுடைய அரசுடைய காலத்திலே தங்களுடைய வாக்குறுதிகளை வழங்குவதும் அதை நடைமுறைப்படுத்தாத ஒரு மெத்தன போக்கை கடைபிடிக்கின்ற நிலைமையை காணப்படுகின்றது. அந்த வகையிலே இப்போது இருக்கின்ற அரசாங்கம் தொழிற்சங்கங்களுடைய பல்வேறுபட்ட தொழிற்சங்கம் கூட்டமைப்பிலே உருவாக்கப்பட்டு அவர்களுடைய பெரும்பான்மையான ஆதரவோடு இந்த அரசாங்கம் ஆட்சி அமைத்திருக்கின்றது. அவர்கள் மீது மக்கள் நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள். அந்த நம்பிக்கையை அவர்கள் வீணடிக்காது அவர்களுடைய நம்பிக்கைக்கு ஏற்ற வகையிலே தங்களுடைய இந்த தொழிலாளர்களுடைய பிரச்சனைகளையும் எங்களுடைய தொழிற்சங்கங்களுடைய பிரச்சனைகளை தீர்வு காண்பதற்கு உரிய ஒழுங்குகளை மேற்கொள்ள வேண்டும் என்று இன்றைய தினம் இந்த ஊடக சந்திப்பிலே நான் இந்த கேட்டுக்கொள்கின்றேன். வடமாகாண தொழிற்சங்க சம்மேளனத்தின் சார்பாக இந்த வருடம் மே தினத்தை நாங்கள் சிறப்பாக ஒரு அணிதிரண்ட ரீதியாக கொண்டாடுவதற்காக ஒன்று கூடியுள்ளோம். இந்த வகையில் எமது தொழிற்சங்க சம்மேளனம் என்ற சார்பில் 12 தொழிற்சங்கங்கள் ஒன்றிணைந்துள்ளோம். அந்த வகையில் வடமாகாண சமூக சேவை உத்தியோகத்தர் சங்கம், வடமாகாண அபிவிருத்தி உத்தியோகத்தர் சங்கம், வடமாகாண கிராம அபிவிருத்தி உத்தியோகத்தர் சங்கம், தொழிற்சங்க கால்நடை போதனாசிரியர் சங்கம், வடமாகாண சாரதிகள் சங்கம், அரச தாதிகள் உத்தியோகத்தர் சங்கம், பொது முகாமைத்துவ உத்தியோகத்தர் சங்கம், அகில இலங்கை அபிவிருத்தி உத்தியோகத்தர் சங்கம், அகில இலங்கை தமிழ் பேசும் தபால் ஊழியர் சங்கம், ஸ்ரீலங்கா தபால் தொலைத்தொடர்பு சேவை உத்தியோகத்தர் சங்கம், அகில இலங்கை உப தபால் அத்தியட்சகர் சங்கம், வடமாகாண அரசு சேவைகள் பட்டதாரி உத்தியோகத்தர் சங்கம் என்ற அந்த 12 தொழிற்சங்கங்கள் நாங்கள் ஒன்றிணைந்திருக்கின்றோம். கடந்த 2 வருடங்கள் நாங்கள் தொழிற்சங்க சம்மேளனமாக எமது மேதின கொண்டாடத்தை நான் கொண்டாடும் ஊழியர்களின் நலன்களை பிரச்சனைகளை வெளிப்படுத்துவதற்கான ஒரு முக்கியமான நாளாக இந்த மேதினம் காணப்படுவதால் இவரிடமும் நாங்கள் பல தொழிற்சங்கங்களுடன் இணைந்து இந்த மேதினத்தை கொண்டாடுவதற்காக முயற்சிகள் செய்திருந்தோம். ஆயினும் அதை தலைவர் குறிப்பிட்டது போல அது நமக்கு கைகூடாமல் போயினது. அந்த காரணங்களால் நாங்கள் மீண்டும் எமது தொழிற்சங்க சம்மேளனத்தில் உள்ள அத்தனை உத்தியோகத்தர்களையும் சங்கங்களையும் உள்ளடக்கி இந்த தொழிற்சங்க மே தினத்தை நாங்கள் கொண்டாடுகின்றோம். நான் கேட்டுக்கொள்வது தொழிற்சங்க சம்மேளனத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு தொழிற்சங்கங்களிலிருந்தும் கணிசமான உத்தியோகத்தர்கள் எமது கோரிக்கைக்காக ஒன்று சேர்ந்து இருகரம் கூட்டி ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் இத்தருணத்தில் நான் கேட்டு நிற்கின்றேன். வணக்கம். இலங்கை ஆசிரியர் சங்கம், பல்கலைக்கழக ஊழியர் சங்கம், அதிபர் சங்கம் உட்பட 10க்கும் மேற்பட்ட தொழிற்சங்கங்கள் மற்றும் வெகுஜன அமைப்புகள் ஒன்றியம் என்பன இணைந்த வகையில் இம்முறை மே தின பேரணி மற்றும் பொதுக்கூட்டத்தினை இலங்கை ஆசிரியர் சங்கம் நடத்த உள்ளது. இலங்கை ஆசிரியர் சங்கம் தொழிற்சங்கங்கள் மற்றும் வெகுஜன அமைப்புகளுடன் இணைந்து நடத்துகின்ற இந்த பேரணியானது யாழ்ப்பாணம் பிரதான பேருந்து நிலையத்திலிருந்து ஆரம்பித்து ஆஸ்பத்திரி வீதியூடாக கஸ்தூரியார் வீதியை அடைந்து கஸ்தூரியார் வீதியினூடாக ஸ்டான்லி வீதியை சென்றடைந்து பிரதான வீதியூடாக காங்கேசந்துறை வீதியூடாக கண்டி வீதியை அடைந்து பொது நூல் நிலையத்துக்கு முன்னால் யாழ்ப்பாணம் பொது நூலகத்துக்கு முன்னால் எங்களுடைய பொதுக்கூட்டம் நடைபெற உள்ளது. இந்த மே தினமானது தமிழ் மக்களுடைய சுயநிர்ணய உரிமையை ஏற்றுக்கொண்ட ஒரே சங்கமாகிய எமது இலங்கை ஆசிரியர் சங்கம் தமிழர்களுடைய பிரச்சனைகளுக்குரிய தீர்வுகளை வலியுறுத்தியும் ஆசிரியர்கள் மற்றும் தொழிலாளர்களுடைய பிரச்சனையை வலியுறுத்தியும் இந்த பொதுக்கூட்டம் மற்றும் பேரணியை ஏற்பாடு செய்திருக்கின்றது. தமிழ் மக்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகளான காணி விடுவிக்கப்படாமை, உயர் பாதுகாப்பு வலயம் என்ற போர்வையில் காணிகள் விடுவிக்கப்படாமல் இருக்கின்ற பிரச்சனைகள், அதேபோல் அரசியல் கைதிகளின் விடுதலை, காணாமல் ஆக்கப்பட்டோர் பிரச்சனைக்கு தீர்வு வழங்காமை போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்குமாறு வலியுறுத்தியும் விவசாயிகள், கடற்தொழிலாளர்கள், மலையக தோட்ட தொழிலாளர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்குமாறு கோரியும் இந்த பேரணி மற்றும் பொதுக்கூட்டமானது இடம்பெற உள்ளது. அதிபர் ஆசிரியர்கள், ஆசிரிய ஆலோசகர்கள் எதிர்நோக்குகின்ற பல பிரச்சனைகளுக்கு இதுவரை அரசாங்கத்தால் தீர்வு வழங்கப்படவில்லை. குறிப்பாக ஆசிரியர்கள், அதிபர்கள், ஆசிரிய ஆலோசகர்களின் சம்பள முரண்பாடு தொடர்பாக சுபோதினி ஆணைக்குழுவினால் முன்வைக்கப்பட்ட
சம்பள மறுசீரமைப்பு தொடர்பான விடயம் இதுவரை சீராக்கப்படவில்லை. 1/3 பங்கு வழங்கப்பட்ட போதும் இன்னும் 2/3 வழங்கப்படாத நிலை தொடர்ந்திருந்து வருகின்றது. இந்த நிலை நீக்கப்பட வேண்டும். அதை வலியுறுத்துகின்ற வகையில் இந்த மேதின பேரணியானது அமைந்திருக்கின்றது. அதே நேரம் பெரும்பாலான சுற்று நிரூபங்கள் தமிழில் வெளிவராமல் சிங்களத்தில் வெளிவருகின்ற நிலைமை காணப்படுகின்றது. தமிழில் மொழிபெயர்ப்பு காலதாமதம் அடைகின்றமை அல்லது கிடைக்காமை காரணமாக ஆசிரியர்கள் அதிபர்கள் பெருமளவு சிரமத்தை எதிர்நோக்குகின்றார்கள். ஆகவே அந்த விடயங்கள் சுற்றறிக்கைகள் அனைத்தும் தமிழில் வெளியிடப்பட வேண்டும் என்பதனை வலியுறுத்துவதோடு ஆசிரியர்களின் சம்பள உயர்வுகள் பதவி உயர்வுகள் சரியான முறையில் வழங்கப்பட வேண்டும் என்பதனையும் கல்வியில் அரசியல் தலையீடுகள் முழுமையாக நிறுத்தப்பட வேண்டும் என்பதனையும் வலியுறுத்தும் வகையில் எமது மேதின பேரணியும் கூட்டமும் இடம்பெற இருக்கின்றது. எனவே இந்த மேதின பேரணி மற்றும் பொதுக்கூட்டத்தில் ஆசிரியர்கள் அதிபர்கள் அனைவரையும் கலந்து எங்களுடைய சங்கத்தினுடைய பலத்தை அதிகரித்து எங்களது கோரிக்கைகளை வென்றெடுக்க ஒன்றிணைவோம் என கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. எங்களுடைய மேதின பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் ஆகியன 1/5/2025 பிரதான பஸ் நிலையத்துக்கு முன்னால் 9:30 மணிக்கு காலை ஆரம்பிக்கும். இந்த மேதின பேரணியில் ஆசிரியர்கள் எதிர்நோக்குகின்ற பிரதான பிரச்சனைகள் முக்கிய பிரச்சனைகள் தொடர்பாக நாங்கள் கவனம் செலுத்தி இருக்கின்றோம். ஆசிரியர் இடமாற்றங்களில் முறையற்ற சில செயற்பாடுகள் இடம்பெறுகின்றமை மற்றும் ஆசிரியர்கள் பதவி உயர்வு அதேபோல் ஆசிரியர்களுக்குரிய தடை தாண்டல் தொடர்பான விடயங்களில் காணப்படுகின்ற பிரச்சனைகளை நீக்குகின்ற விடயங்கள், சம்பள முரண்பாட்டு பிரச்சனைக்கு தீர்வு வழங்கப்படாமை உள்ளிட்ட விடயங்களை பிரதானமாக கொண்டு இந்த மேதின பேரணி இடம்பெற இருக்கின்றது. வடக்கு மாகாணத்தை பொறுத்த மட்டும் ஆசிரியர்கள் முக்கியமாக இந்த பிரச்சனை எதிர்கொள்கிறார். ஆசிரியர்கள் வேறு தூர பிரதேசங்களுக்கு செல்கின்ற பொழுது போக்குவரத்து நெருக்கடிகளை எதிர்நோக்குகின்ற அதே நேரத்தில் இடமாற்றம் தொடர்பாக 2025 ஆரம்பத்தில் மேற்கொள்ள வேண்டிய முடிவுறுத்த வேண்டிய இடமாற்றங்கள் கூட இதுவரை முடிவுறுத்தாமல் இருக்கின்றது ஒரு பெரிய சவாலான விடயமாக இருக்கின்றது. அதே போல் அரசியல் தலையீடுகள் சில இடங்களில் இருப்பதாகவும் அறிகின்றோம். அந்த விடயங்கள் ஆசிரியர்கள் எதிர்நோக்குகின்ற முக்கிய பிரச்சனைகளாக இருக்கும். தற்போதுள்ள ஆட்சியிலேயும் சில அரசியல் தலையீடுகள் காணப்படுகின்றது ஆசிரியர்களினுடைய இடமாற்றங்கள் தொடர்பில். உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் சிவஜெகராசா சிவனிக்சன். வெலிகாமம் கிழக்கு பிரதேச சபையிலே சுயேட்சை குழு 2 கோடாரி சின்னத்திலே போட்டியிடுகிறோம். சுலெக்ஷன் அண்ணன் தொழிலதிபர் சுலெக்ஷன் அண்ணன் தலைமையிலே போட்டியிடுகிறோம். நாங்கள் என்னைய பற்றிய ஒரு சிறிய அறிமுகத்தோடு எங்களுடைய சில முக்கியமான மக்களை சென்றடையக்கூடிய கருத்துக்களை முன்வைக்கலாம் என்று வந்திருக்கிறோம். அந்த அடிப்படையிலே வெலிகாமம் கிழக்கு பிரதேச சபையிலே A279 அச்சலு 10ஆம் வட்டாரத்தை அடிப்படையாக கொண்டு நாங்கள் இந்த இதிலே போட்டியிடுகின்றோம். அந்த வகையில் நாங்கள் இந்த சமூக சேவைக்கு உள்வாங்கப்பட்டது கடந்த 7 ஆண்டுகளுக்கு முன்னர் ஒரு வினோபாஜி சனசமோ நிலைய நிர்வாகத்தின் மூலம் சமூக சேவைக்கு உள்வாங்கப்பட்டிருந்தோம். அதிலே பல சமூக நலத்திட்டங்களை மக்களுக்காக செயற்படுத்தி மக்கள் மத்தியிலே பல பாராட்டுகளையும் வென்றிருக்கிறோம். அதிலே குறிப்பாக சொல்லக்கூடிய போதைப் பொருட்கள் தொடர்பான எங்களுடைய கிராமம் போதைப் பொருட்கள் என்ற ஒரு உச்சக்கட்ட ஒரு ஆக்கிரமிப்பில் இருந்த ஒரு கிராமம். பல இடர்களுக்கு மத்தியில் அது ஒரு பெரும் போராட்டத்துக்கு உயிர் அச்சுறுத்தல்கள் மத்தியிலையும் அதை போராடி அந்த கிராமத்தை முற்றுமுழுதாக போதைப் பொருட்களிலிருந்து விடுவித்திருக்கிறோம். அதற்கு எங்களது பிரதேச போலீஸார், மாவட்ட போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு, அது இல்லாமல் விசேட அதிரடிப்படையினர் சொல்லி பலதரப்பட்ட பாதுகாப்பு உத்தியோகத்தர்களது அதிதீவிர உதவியினால் எங்களோட இந்த போதைப் பொருட்களை நாங்கள் முற்றுமுழுதாக கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடிந்தது. இது கடந்த கால அரசின் ஆட்சியிலேயே எங்களோட கட்டத்திலேயே இதை நாங்கள் ஒரு நிறைவுக்கு கொண்டு வந்திருக்கிறோம். அது உண்மையிலேயே ஒரு வரவேற்கத்தக்க விஷயமாக இருக்குது. மக்கள் மத்தியில் பெரும் பாராட்டையும் பெற்றிருக்குது. இப்போ நாங்கள் இந்த தேர்தலில் சொல்ல வர விஷயம் என்ன, இந்த தேர்தல் காலத்தில் சொல்ல வர விஷயங்கள் எப்படின்னு சொன்னால், எல்லாருமே அபிவிருத்தியை முன்னிறுத்தி பல வேலை திட்டங்களை சொல்லி வருகிறார்கள். அது எல்லாராலையுமே சாத்தியமான ஒரு விஷயம். நாங்கள் இங்கே சொல்லக்கூடிய ஒரு விஷயம், எங்களோட சமூகங்கள் சார்ந்து சமூகத்தை ஆக்கிரமிப்பு செய்கின்ற இந்த போதைப் பொருட்களிலிருந்து முற்றுமுழுதாக எங்களில் கிராமத்தில் நடந்த மாற்றங்களை போன்று மற்ற கிராமங்களுக்கும் நாங்கள் இதை விரிவுபடுத்துவதற்கு எங்களுக்கு ஒரு அரசியல் அதிகாரம் ஒன்றை மக்கள் மூலம் எதிர்பார்க்கின்றோம். அதை நீங்கள் வழங்குகின்ற பட்சத்தில்
நாங்கள் இந்த வேலைத்திட்டத்தை எங்களது கிராமத்தை எப்படி போதைப்பொருளிலிருந்து விடுவித்தோமோ அதே போன்று மக்கள் சக்தியை பயன்படுத்தி அவங்களை ஒரு விழிப்புணர்வுக்கு உட்படுத்தி இந்த மற்ற கிராமங்களையும் இதை விரிவுபடுத்துவதற்கான ஒரு அதிகாரத்தை எதிர்பார்த்து தான் உங்கள் முன் கருத்துக்களை தெரிவிக்க வந்திருக்கின்றோம். மற்றபடியாக நல்ல சமூக நல்ல திட்டங்களை நாங்கள் முன்னெடுப்பதற்கு துரித அபிவிருத்தி மற்றும் முன்மாதிரியான கிராமங்கள் என்ற அடிப்படையில் தான் இந்த சுயேட்சை குழு 2 சுயாதீனமாக போட்டியிடுகின்றோம். இந்த கருத்துக்கள் மக்களை சென்றடைந்து உங்கள் வாக்குகள் மூலம் எங்களுடைய இந்த நோக்கத்தை நீங்கள் பலப்படுத்துவீர்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபெற்றுக் கொள்கின்றேன். சுயேட்சை குழு 2 கோராடி சின்னத்தில் போட்டியிடுற சிவநிக்சன் அவருக்காக கதைக்கு வந்திருக்கேன். அவற்ற கிராமத்தில் நாங்கள் ஒரு 5 வருஷ காலமாக தான் அந்த கிராமத்தில் இருக்கிறோம். நாங்கள் அந்த 5 வருஷத்துக்குள்ளேயும் ஒரு 2 வருட காலமாக ஒரு சரியான ஒரு போதைப்பொருள் சம்மந்தப்பட்ட இதில் வந்து நாங்கள் நிறைய பாதிக்கப்பட்ட நாங்கள் எங்களுக்கு வந்து ஒரு வீடு திட்டமாக கிடச்சது. அதில் ஒரு உதவி வீட்டு திட்டத்தில் தான் நாங்கள் போனோம். நாங்கள் அதில் ஒரு 25 வீடு இருக்குது. அதில் ஒரு பாதி பேர்கிட்ட நாங்கள் இந்த போதை பஸ்ஸில் நாங்கள் இருக்க இயலாது அப்படின்ட்டு வீடே வேணாம் என்று சொல்லிட்டு போராக்களும் இருந்தது. பேருந்து நிக்சன் வந்து வாசசார தலைவர் அப்படின்ற பதவி ஏற்ற பிறகு நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லி அவர் வந்து நிறைய இதெல்லாம் செய்து ஓரளவுக்கு இப்போ முடிச்சிட்டார். இல்லை இப்போ துண்டாவே இல்லை. இப்போ மற்றது இன்னொரு விஷயம் என்னென்னா ஒரு பொது இடத்துல வந்து பொது காணியில் வந்து ஆக்கிரமிப்பு ஒன்று நடந்தது. அதையும் ஒரு கச்சேரி மூலமாக வந்து 2 தடவை வந்து எங்களால் முடிவெடுத்து செய்ய முடியாத சூழ்நிலைக்கு போனது. நிக்சன் அது 1 மாத காலத்தில் அதை நிறைவேற்றினார். மற்றது அந்த கிராமத்தில் வந்து முன்பள்ளி இல்லை, கொஞ்ச காலமாக இல்லை. பக்கத்து கிராமத்துக்கு தான் எங்களோட பிள்ளைகளை கொண்டு போய் நாங்கள் சேர்த்துனாங்க. அப்போ அந்த முன்பள்ளி தேவை என்று அவர் பொருளாதார சிக்கலும் இருந்தது எங்களுக்கு. வெளிநாட்டில் இருக்கிறவங்க மூலமாக பண உதவி பெற்று இப்போ முன்பள்ளி அவர் துவங்கி வச்சு அந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வந்து 2000 வந்து பிள்ளைன்ற பேரில் கணக்கிட்டு கொடுத்து கொண்டிருக்கார். மற்றது ஏஎல்ஓஎல் படித்து அதில் வெற்றி பெற்றவங்களுக்கு உதவித்தொகை செய்து கொண்டிருக்கார். இது மாதிரி நிறைய உதவிகள் செய்கிறார். அதன்படியாக இவரை வந்து போட்டியில் அவரை வெற்றி பெற செய்தோம்னா நம்ம கிராமமும் சரி பக்கத்து கிராமமும் சரி முன்னேற்ற பாதையில் செல்லும் என்று நான் நினைக்கிறேன். அதனால் மற்ற ஊர் மக்களும் சேர்ந்து அவருக்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். கோராடி சின்னம் சிவநிக்சனுக்கு வாக்களிங்க.